பொய் சொல்லி ஆட்சிக்கு வருவதில் இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில தான் போட்டியே. ஒன்னு பாஜக, தமிழ்நாட்டுல தாவே. கொரியன்ல வெற்றி பெற்ற செஸ் வீரரான பிரகானந்தம் அவர்களை சீஃப் மினிஸ்டர் என்ன செய்றாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழைச்சி பரிசு கொடுக்கறாங்க. அந்த நிகழ்ச்சியில ரெண்டு பேருக்கும் செஸ் போட்டி நடக்குது. யாருக்கு தெரியாம வீட்ல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்தீங்க, யாருக்குமே தெரியாது. எனக்கு ஷாக். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அந்த செஸ் அந்த விளையாட்டு வீரரை மகிழ்விக்கிறது யாருக்கும் தெரியாதான். அவர் இந்த செஸ் போர்டு எடுத்து வந்தது சிஎம் வீட்டிலிருந்தே மறைச்சு வச்சு அந்த செஸ் போர்டை எடுத்து அந்த இடத்துல விளையாட்டு தன்னை எப்படி ஒரு எளிமையான மனிதர், எப்படி அந்த மனிதருக்கு இந்த மாதிரி எப்படி யோசிக்க முடியும் அப்படின்றலாம் இன்றைக்கு புகழாரம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பொய் என்று செஸ் விளையாட்டு வீரராக இருக்கக்கூடிய பிரகானந்தம் என்ன செய்யறான்னு சொன்னா, என்ன செஸ் போர்டை எடுத்த சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. நான் செஸ் போர்டு எடுத்துட்டு வரணும், அந்த இடத்துல நீங்க விளையாடணும் சொல்லி கட்டாயப்படுத்துறான்னு சொல்லி ஒரே அடியா அடிச்சு இது பொய்யான செய்தி. ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய செய்தி முழுக்க முழுக்க ஃபேக்கு. போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஒரு விஷயத்த அது மக்கள் மத்தியில அவர் எளிமையானவர், அவர் பண்பானவர், அவர் அப்படியானவர் இப்படியானவர் என்று பேசுறதுக்கு ஏன் இந்த அளவுக்கு பொய் சொல்லி அதுவும் அமைச்சரா இருந்து கொண்டு ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில அது பொது மேடையில இந்த அளவிற்கு பொய் சொல்லி இது நடத்தணுமா? கேவலமா போதா இல்லையா? ஒரு விஷயத்த செய்றீங்க, அந்த விஷயம் உங்களுக்கே எகென்ஸ்டா மாறிடுது. மீண்டும் மறுபடியும் உங்க மக்கள் எப்படி உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய விஷயத்தை எப்படி நம்புவாங்க சொல்லுங்க?